ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு முள்ளங்கியை வச்சு சப்பாத்தி செஞ்சு காட்ட போகிறேன். எப்போ பாரு ஒரே மாதிரியே நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு சில காய்கறிகளை போட்டு சப்பாத்தி செஞ்சால் அதோட டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த காய்கறிகளோட சத்துக்கெல்லாம் அதில் முழுசுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக முள்ளங்கி யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அதை நம்ம இப்படி மிக்சடாக செஞ்சு கொடுத்தா தான் அது ஓரளவுக்கு அது நம்ம உடம்புல செய்கிறோம். அதனால தான் நான் இப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல முள்ளங்கியை வாங்கி அதில் இருக்க தோலை எல்லாத்தையும் சீவிட்டு அதை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி பொடியாக போட்டுக்கோங்க. அது கூட மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து முழுசாகவே போட்டுக்கலாம். போட்டு அது கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க அந்த முள்ளங்கி பீஸுங்களையும் போடுங்க. போட்டு அது கூட நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மையாக அரைங்க. அது திப்பியாக அரைக்காமல் நல்லா மையாக அரைச்சிங்கன்னா தான் நம்ம மாவு பிசையும் போது அதில் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அதனால் அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நம்ம அரைச்ச கலவையை ஊற்றிட்டு அதுக்கு தக்கன நம்ம தண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா முதலே தண்ணி ஊற்றிட்டோம்னா இதில் தண்ணி கூட இருந்ததுன்னா பிசையத்துக்கு சரியாக வராது. அதனால் அதுக்கு தக்கன இந்த கலவையை ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் கரம் மசாலா பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற விடுங்க. அது ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் அதை நல்லா உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா அதை தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உருட்டி அதை நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட போகிறோம். இந்த முள்ளங்கியில் நீர் சத்து அதிகமான ஒரு காய் இது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இதை பொதுவாக யாருக்கும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அது கொஞ்சமாவது குழந்தைங்க உடம்புல சேரும். அதனால தான் இப்படி செய்கிறது. அப்புறம் தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி கல் சூடானோடனே நம்ம உருட்டி வச்ச சப்பாத்தி பீஸ்களை போட்டு அதை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் முள்ளங்கி சப்பாத்தின்னு சொன்னிங்கன்னா யாரும் இதை நம்ப கூட மாட்டாங்க. அந்தளவுக்கு சாதா சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நீர்க்கட்டு உள்ளவங்களும் இந்த முள்ளங்கியை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு நீரெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிரும்பாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு அந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இதை இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி மட்டும் செய்யணுன்றது கிடையாது. குழந்தைங்க பூரி விருப்பப்பட்டாங்கன்னா இதிலேயே நீங்கள் பூரி கூட போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல வடைச்சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு அந்த எண்ணெயில் எப்பயும் போல் நம்ம இதை உருட்டி போட்டு பூரி சுட்டி எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டோம்னா அதுவும் நல்லா தாங்க இருக்குது. பூரி சப்பாத்தி எதுனாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கான நம்ம எதுனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் முள்ளங்கியை மட்டும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சோம்னாலே அதோட சத்தும் நம்மளுக்கு உடம்புல கிடச்சிக்கிடும். அதே நேரத்தில் இதனால் வரக்கூடிய பலன்கள் அனைத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். பிள்ளைங்க சாப்பிட்லையேன்ற கவலையும் நம்மளுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் இப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது நல்லா சூப்பராக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க.